ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் நல்ல ஒரு தித்திப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. குழந்தைங்க முக்கியமாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். மெயினாக இதை சக்கரை வியாதி உள்ளவங்க கூட சாப்பிடலாம், அந்தளவுக்கு ஒரு ஹெல்த்தியான லட்டு இது. இது சாப்பிட்றதுனால உங்களுக்கு ப்ரோட்டீன், கால்சியம், அயன், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது சாப்பிட்றதுனால உங்களுடைய ஜீரண சக்தி ரொம்பவே மேம்படும். அதனால் மூலம் சம்மந்தமான வியாதிகள்லாம் வராமல் இருக்கும். இதில் ப்ரோட்டீன், கால்சியம் இதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுடைய உடம்புக்கு எலும்புக்கெல்லாம் ரொம்ப ஒரு சக்தியானது. வளரும் பெண் குழந்தைங்க, ஆண் குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் டெய்லி ஒரு லட்டு கொடுத்தீங்கன்னா போதும். இதில் இருக்கக்கூடிய அவ்வளோ ப்ரோட்டீன் சத்துக்களும் அவங்களுடைய மூளையை நல்லா பலப்படுத்தும், உங்களுடைய எலும்புகளை வளர்ச்சி பெற வைக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஈஸியான, டேஸ்டியான, ஹெல்த்தியான லட்டு எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட வறுக்காத கடலை இருந்தது அப்படின்னா வர சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நார்மலாக சட்டியை காய வச்சு நல்லா இந்த கடலையை போட்டு தோல் உறிஞ்சு வரத்து வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இது வறுக்கிறது ரொம்ப ஈஸி. அதே போல் நீங்கள் வறுத்த கடலையே வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது ரொம்ப நம்மளுடைய வேலையை சுலபமாக்கிடும். இப்போது இது 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நான் நல்லா கடாயில் போட்டு வறுத்துட்டு தோலெல்லாம் நீக்கி வச்சுருக்கேன். 1-2 கடலையில் தோல் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வச்சுருக்க 1 கப் அளவு நிலக்கடலையை சேர்த்துடலாம். அது கூடவே 3/4 கப் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க, அதாவது வெல்லம். அதை சேர்த்துக்கோங்க. மணத்துக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் முற்றிலும் ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்ட்டு. இது உங்களுக்கு நெய்யெல்லாம் சேர்த்து தான் பிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. சும்மா எடுத்து இப்படி உருட்டினீங்கனாலே லட்டு மாதிரி அது உருண்டுக்கிட்டு வரும். இப்போ பாருங்கள், இதை வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். ஒரு பிளேட்டில் இதை லட்டு பிடிச்சி வச்சிடலாம். எதுக்காக நம்ம கடலையையும் அதுக்கப்புறமா வெல்லத்தையும் சேர்த்தே அரைக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் இந்த கடலை 1-2 அங்கே கிடக்கும். இல்லை அப்படின்னா ரொம்ப நைஸாயிரும், டேஸ்ட்டே தெரியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கொக்கோ கலச்சி சாப்பிடுவோம்ல, அந்த ஒரு ஃபீல் இருக்கும். அதே சமயத்தில் ஈஸியாகவும் இருக்கும். கொக்கோ கலச்சிக்கெலாம் பார்த்திங்கன்னா பாகு ரெடி பண்ணணும், உருட்டு பதம் வரணும். ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால் ரொம்ப பிகினர்ஸ்க்காக ரொம்ப ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக இந்த லட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு கடலை மிட்டாய் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், அதே போல் கொக்கோ கலச்சி சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். அதே சமயத்தில் நம்மளுக்கு சத்தும் கிடைச்ச மாதிரி இருக்கும். இது கூட நீங்கள் முந்திரி பருப்பு வறுத்து, அதாவது நெய்யில் வறுத்து கூட நீங்கள் சேர்த்துக்கிறலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக செய்து கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியும் கூட, நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. கடையில் இருக்கக்கூடிய மிட்டாய் இதுகளெல்லாம் அவங்க மறந்தே போயிடுவாங்க இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா. நம்மளுடைய அந்த கால டிஷ்லாம் பாருங்கள் ரொம்ப ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கும். எதுக்காக நம்ம நிலக்கடலையோட சீனி சேர்க்காம மண்டவெல்லம் சேர்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலக்கடலையை ஜீரணிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் மண்டவெல்லம் பார்த்திங்கன்னா நல்ல ஜீரண சக்தியை கொடுக்கக்கூடியது. அந்த நிலக்கடலையை நல்லா ஜீரணிக்கும். அதுக்காக தான் கடலை மிட்டாயிலெலாம் பார்த்திங்கன்னா கடலையும் மண்டவெல்லமும் சேர்த்துருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் நம்மளுடைய முன்னோர்கள் மாதிரி அர்த்தமுள்ள ஒரு ஸ்வீட் செஞ்சு உங்களுடைய குழந்தைங்களுக்கு கொடுங்க. அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அதே சமயத்தில் அவங்களுக்கு சத்தும் போன மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை செய்து பாருங்கள். இதை நீங்கள் செய்து வச்சிட்டிங்க அப்படின்னா 1 மந்த் ஆனாலும் இது கெட்டு போகாமல் இருக்கும். இதை சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் மட்டும் இந்த வெல்லத்துடைய அளவை குறைச்சிக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.